எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளும் கிருபையும் நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இஸ்லாமிய கொள்கை வகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகின்றோம். இன்றைய வகுப்பில் 2வது பகுதி 4வது வகுப்பில் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை பற்றி, தௌஹீதை பற்றி, ஷிர்கை பற்றி சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த கலிமாவை நம்பி அதை மொழியும் போதுதான் அவர் முஸ்லிம்களிடம் அல்லாஹ்விடத்திலே முஸ்லிமாக, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவராக அங்கீகரிக்கப்படுகின்றார். இந்த கலிமாவை ஒருவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லது பகிரங்கமாக அதை மொழிவதற்கு அவர் முன்வரவில்லை என்றால், அவர் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட மாட்டார். ஒரு மனிதனுடைய இஸ்லாத்துக்கு முதல் அடிப்படையாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் தூண் என்றால் அது லா இலாஹ இல்லல்லா. இந்த கலிமாவை ஒருவர் நம்பி அதன்படி செயல்படும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நிறைய நன்மைகளை வழங்குகின்றார். மறுமையிலே சொர்க்கம் அவருக்கு உறுதி செய்யப்படுகின்றது. கலிமாவை நம்பாதவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்படுகின்றது. பல்வேறு சிறப்புகளை கலிமாவை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த கலிமா சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கின்றது, அதில் மாற்று கருத்து இல்லை. இங்கே நாம் புரிந்து கொள்வது, இந்த கலிமாவுடைய சிறப்பு நமக்கு எப்பொழுது முழுமையாக கிடைக்கும், கலிமாவுடைய பலன்களை எப்பொழுது நாம் முழுமையாக பெற முடியும். ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது, கலிமாவை நாம் விளங்கி அதை புரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் நம்முடைய சமூகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த கலிமா என்ன சொல்கின்றது, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பலர் விளங்கிக் கொள்வதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை, கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கலிமாவை சொல்லிக்கொண்டே கலிமாவுக்கு முரணான காரியத்தை மக்கள் செய்கின்றார்கள். கலிமா எதை நிராகரிக்கின்றதோ அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் தங்களை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்போ கலிமாவை, அதனுடைய பொருளை உணராமல் சொன்னால் அதன் பலனை நாம் அடைய முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் தூணாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிய வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹு அஸ்ஸ வஜல் அல் குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். அல் குர்ஆனில் 47வது அத்தியாயம் 19வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே லா இலாஹ இல்லல்லாஹை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தன் தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், லா இலாஹ இல்லல்லாஹை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ கலிமாவை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குர்ஆன் கட்டளையிடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கலிமாவை ஒருவர் அறிந்து சொன்னால் அவர் சுவனம் செல்வார் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முஸ்லிம் என்ற சஹீஹான ஹதீஸ் கிரந்தத்தில் 94வது ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹை அறிந்த நிலையில் ஒருவர் மரணித்தால் தஹலல் ஜன்னா, அவர் சுவனத்துக்குள் நுழைந்து விடுவார். இந்த கலிமாவை ஒருவர் அறிந்த நிலையில் மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்போ கலிமாவை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது அந்த கலிமாவுக்கு என்ன பொருள் அதை தெரிந்து கொள்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ், ஒவ்வொரு கலிமாவில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். லா, லா என்றால் இல்லை, இல்லை. இலாஹ, இலாஹ என்றால் வணக்கத்திற்குரியவன். லா இலாஹ என்றால் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பது லா இலாஹ என்ற வார்த்தையின் அர்த்தம். இல்லா என்றால் தவிர, அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் யாரும் இல்லை. இதுதான் இந்த கலிமாவுடைய அர்த்தம். இந்த கலிமாவில் நம்ம 2 விஷயத்தை பேசுகிறோம். முதலாவது விஷயம், வணக்கம் என்பது யாருக்கும் இல்லை, என்னுடைய வணக்கத்தை நான் யாருக்கும் செலுத்த மாட்டேன், வணங்குவதற்கு தகுதியானவர்கள் இந்த உலகில் யாருமே கிடையாது, அதாவது மறுத்தல்.
கலிமாவில் 2 அம்சங்கள் இருக்கின்றது. ஒரு அம்சம் மறுத்தல். என்ன மறுக்கிறோம்? யாரையும் வணங்க மாட்டேன், இந்த உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு மறுக்கிறோம். இன்னொன்று ஏற்றுக்கொள்ளுதல். இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வை தவிர என்று சொல்லும்போது வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உரியது, வணங்க தகுதியானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். இப்போ வணக்கம் அல்லாஹ்வுக்கு உரியதுன்னு ஏற்றுக்கொள்கிறோம். இதான் ஏற்றுக்கொள்ளுதல். அவனை தவிர மற்ற யாரையும் வணங்கக்கூடாது, யாரும் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு மறுக்கிறோம். இப்போ 2 விஷயமும் இருக்கணும் கலிமாவில். அல்லாஹ் வணங்க தகுதியானவன் என்று கலிமா இல்லை. அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அப்படின்னு சொன்னால் அது கலிமாவில் ஒரு பகுதி மட்டும்தான், அது முழுமையான கலிமா கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன், வேறு யாரும் வணங்க தகுதியானவர்கள் இல்லை. இந்த 2ம் சேர்ந்தது தான் இந்த கலிமா. அப்போ ஒருவர் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்க தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் வணங்க தகுதியானவர்கள் அல்ல, என்னுடைய வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்துவேன், அவனை தவிர வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் சரி, மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். இதுதான் கலிமா. ஆக கலிமாவில் மறுக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். இதை அரபு மொழியில் மறுப்பதை நஃபி என்று சொல்வார்கள், ஏற்றுக்கொள்வதை அல் இஸ்பாத் என்று குறிப்பிடுவார்கள். ஆக இந்த 2 அம்சங்களும் இருக்கின்றது. இந்த 2 அம்சங்களையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இங்கே ஒவ்வொரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லா அப்படின்னா இல்லவே இல்லை, இலாஹ வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, இல்லா தவிர, அல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. இப்போ அல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் என்ற சொல்லின் அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்ங்கிறது வானம் பூமி அண்ட சராசரங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனுக்குரிய பெயர், அடையாள பெயர். எப்படி நமக்கெல்லாம் ஒரு அடையாள பெயர் இருக்கு இல்லையா? இப்போ என்னுடைய பேர் அப்பாஸ் அலி, அது மாதிரி உங்களுக்கு அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், ஃபாத்திமா, ஆயிஷா, இப்படி பல்வேறு பெயர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அடையாள பெயர் இருக்குது. செல்ல பெயர்கள் இருக்கலாம், அது மாதிரி அவங்க பெற்ற பற்றங்கள் இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம். அடையாள பெயர் என்பது குறிப்பிட்ட ஒன்று தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர் தான் அடையாள பெயராக இருக்கும். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சராசரங்களையும் படைத்து நிர்வகிக்கக்கூடிய இந்த உலகத்தின் இரட்சகன் ரப்புல் ஆலமீனுக்குரிய அடையாள பெயர் தான் அல்லாஹ். இந்த பெயர்களுக்கு அர்த்தமும் உண்டு. எப்படி நம்ம சுட்டி கொள்ளக்கூடிய பெயர்களுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒரு ஆளுக்கு பேர் இருக்குது, ரஹ்மானுடைய அடிமை. ஒரு ஆளுக்கு சித்திக் அப்படின்னு பேர் இருக்குது, சித்திக்னா அவர் உண்மையாளர் என்று அதுக்கு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி தான் நாம் சூட்டக்கூடிய பெயர்களுக்கு அர்த்தம் இருக்குது. சில நேரங்கள் அர்த்தம் இல்லாமல் கூட நம்ம பெயர்களை வைப்போம். ஆனால் அல்லாஹ் இரட்சகன் ரப்புல் ஆலமீனுக்குரிய அடையாள பெயராக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற அந்த பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ற சொல் அல் இலாஹ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அல் இலாஹ், நம்ம ஏற்கனவே இலாஹ்னா என்ன அர்த்தம்? இந்த கலிமாவுடைய ஆரம்பத்திலே வந்துச்சா இல்லையா? லா இலாஹ, இலாஹ், இலாஹ்னா வணக்கத்திற்கு தகுதியானவர். லா வர்றதுனால வணக்கத்திற்கு தகுதியானவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இலாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வணங்குவதற்கு உரியவன், வணங்குவதற்கு தகுதியானவர் என்று அதனுடைய பொருள். அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை அல் இலாஹ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அந்த வார்த்தை தான் அவனுக்கு பெயராகவே, அடையாள பெயராகவே அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டார். அப்போ அல்லாஹ் என்ற அந்த சொல்லுக்கு, அடையாள பெயருக்கு என்ன அர்த்தம்? வணங்குவதற்கு தகுதியானவன். இது அந்த வார்த்தையுடைய அர்த்தம். பெண்களுக்கு பல்வேறு பெயர்கள் வைக்கிறாங்க இல்லையா? ஜுஹரா அப்படின்னு வைக்கிறாங்க. ஜுஹரா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பூவை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு பெயர்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் என்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? அது அடையாள பெயர் தான், ரப்புல் ஆலமீனுக்குரிய அடையாள பெயர். ஆனால் அதனுடைய பொருள் அல் இலாஹ். அல் இலாஹ் என்ற சொல்லிலிருந்து அது வந்தது. அப்போ வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற அர்த்தத்தை கொண்டது தான் அல்லாஹ் என்ற அந்த சொல்லின் பொருள். இப்போ கலிமாவை பாருங்கள், அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாலே வணங்குவதற்கு தகுதியானவன். ஒவ்வொரு தடவையும் நம்ம அல்லாஹ் 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 என்ற இந்த பெயரை சொல்லும் போதெல்லாம் இதை நம்ம புரிஞ்சிருக்கணும். வணங்குவதற்கு தகுதியானவன், வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது என்பது தான் அல்லாஹ் என்ற வார்த்தையின் அந்த பெயரின் அர்த்தமே. இதை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் சரியாக புரிந்திருந்தால் அவர் வணக்கத்தை மற்றவங்களுக்கு செலுத்துவாரா?
என தன் பெயரிலேயே வணக்கம் எனக்கு மட்டுமே உரியது என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய வகையில்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பெயரை தேர்வு செய்திருக்கின்றான். அப்போ வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படிங்கிறத உணரணும். இப்போ வணக்கம், இப்போ இந்த கலிமாவில் வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அவன் அல்லாத வேறு யாருக்கும் அது இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம். இப்போ இதுதான் தவ்ஹீத் என்று சொல்லப்படுகின்றது. தவ்ஹீத் அப்படின்னு சொன்னால் ஒருமைப்படுத்துதல், அல்லாவை ஒருமைப்படுத்துதல். ஏன்னா இந்த கலிமா ஒருமைப்படுத்துகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா அல்லாவை ஒருமைப்படுத்துகிறது. என்ன விஷயத்தில்? வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அவன் அல்லாத வேறு யாருக்கும் இந்த வணக்கம் இல்லை என்று ஒருமைப்படுத்துவதால் இதை தவ்ஹீத் என்றும் சொல்கிறோம். இந்த கலிமாவுக்கு மாற்றமான செயலை, முரணான செயலை ஷிர்க், இணை வைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது குர்ஆன் ஹதீஸில். ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க்னா கம்பேனியன், அதாவது நிகரானவர்களை, கூட்டாளிகளை ஏற்படுத்திக் கொள்வது. இப்போ வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். ஒருவர் அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாமல் வேறு யாருக்காவது வேறு எதற்காவது செலுத்தினால் அது இணை வைப்பு, அவர் கூட்டு சேர்த்து விட்டார். அல்லாஹ்வுடன் வணக்கத்தை மற்றவருக்கு அவர் கூட்டு சேர்த்து விட்டார். எனவே அவர் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு ஒரு இணையாளன் யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்கு இணையாளன் உண்டா? இணையாளர் யாருமே இல்லை, அவன் தனித்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ அஹத் அவன் ஒருவன். லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று யாரும் இல்லை என்றெல்லாம் குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. இப்போ அவன் தனித்தவனாக இருக்கின்றான். இந்த வணக்கமும் அவனுக்கு மட்டுமே உரியது என்று இந்த கலிமா சொல்கின்றது. இப்போ இந்த வணக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது இணை வைப்பு, பெரும்பாவம், பாவங்களிலெல்லாம் பெரும்பாவமாகிய இணை வைப்பாக அது ஆகிவிடுகின்றது. ஆக இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அதுதான் தவ்ஹீத். அவன் அல்லாத மற்றவர்களுக்கு அந்த வணக்கத்தை செலுத்தக்கூடாது. அப்படி யாராவது செலுத்தினால் அது ஷிர்க் என்ற மிகப்பெரிய பெரும்பாவம், அல்லாஹ் மன்னிக்காத நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய பெரும்பாவம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இபாதத். இபாதத் என்றால் என்ன? வணக்கம் என்றால் என்ன? ஏன்னா இந்த கலிமாவில் வணங்குவதற்கு, வணக்கத்தை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், மற்றவர்களை பற்றி பேசுகிறோம், முக்கியமாக வணக்கத்தை வச்சு தான் பேசுகிறோம். வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது, வணக்கம் மற்றவர்களுக்கு உரியது அல்ல அப்படிங்கிறோம். அப்போ வணக்கம்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வணக்கம் என்றால் பணிவுடன் அல்லாஹ்வை உண்மையாக நேசிப்பதுடன் உச்சகட்ட பணிவு, இது நேரடி பொருள். வணக்கம் என்பதனுடைய நேரடி பொருள் அல்லாஹ்வை நேசிப்பதுடன் அவனுக்கு உச்சகட்டமாக பணிவது, அதிகபட்ச பணிவை அவனிடம் வெளிப்படுத்துவது, இதுதான் இபாதத். அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஆபுது. ஆபுது ஆபுது என்றால் இபாதத், அதாவது இலாஹ். கலிமாவில் இருக்கக்கூடிய வார்த்தை இலாஹ் அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தைக்குரிய பொருள் தான் இபாதத்துங்கிற வார்த்தைக்கும், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ கலிமாவில் இபாதத்துங்கிற வார்த்தை இல்லைன்னு கேட்கக்கூடாது, இலாஹுங்கிற வார்த்தை தான் இருக்குது. இலாஹ் என்ற வார்த்தையும் அபுது இபாதத் என்ற வார்த்தையும் ரெண்டும் அர்த்தத்தில் ஒன்று தான். இபாதத் என்றால் என்ன? அல்லாஹ்வை நேசித்து நாம் பணிவது, அதுதான் இபாதத். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் பணிவாங்க, விருப்பம் இல்லாமல் கூட பணிவாங்க எஜமானர்களுக்கு, முதலாளிகளுக்கு. ஆனால் அபுது இபாதத் என்பது அல்லாஹ்வை அறிந்து அவன் மீது நேசம் கொண்டு முழுமையாக பணிவது. குறிப்பாக அதிகமாக இந்த இபாதத்தில் அல்லாஹ் முதன்மையாக சொல்லக்கூடிய விஷயம் துவா, பிரார்த்தனை. பிரார்த்தனை தான் அதிகமாக இபாதத் என்று அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். 40வது அத்தியாயம் 60வது வசனம். இந்த ஆயத் இபாதத் என்பது துவா, துவாவை அல்லாஹ் இபாதத் என்று குறிப்பிடுகின்றான் என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. வகால ரப்புக்கும், உங்கள் இரட்சகன் கூறுகின்றான், உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், எனது வணக்கத்தை நிறைவேற்றாமல் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் விரைவில் நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள். இந்த ஆயத்துக்கள்லாம் கவனிங்க. அல்லாஹ் முதல் என்ன சொல்கிறான்? உங்கள் இரட்சகன் கூறுகின்றான், என்னை அழையுங்கள், உதுஊனி, என்னை அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன். அப்போ துவா, பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னுடைய வணக்கத்தை நிறைவேற்றாமல் பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு நரகம் உண்டு அப்படின்னு எச்சரிக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன வணக்கத்தை சொன்னா? என்னை அழையுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பதை, அந்த பிரார்த்தனை செய்வதை இங்கே அல்லாஹ் இபாதத், அந்த பிரார்த்தனை என்ற அந்த இபாதத்தை செய்யாமல் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ்விடத்திலே இபாதத் என்பதில் மிக முக்கியமாக
அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒரு வணக்கம் எதுன்னு சொன்னால் அது துவா, பிரார்த்தனை. ஏன்னா இந்த பிரார்த்தனையில் அடிமைத்தனம் முழுமையாக வெளிப்படும். இபாதத் என்ற வார்த்தை அபுதுங்கன்னா அடிமை, இபாத் அடியார்கள். இப்போ நம்ம முழுமையாக அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் பிரார்த்தனை என்பது. ஏன்னா பிரார்த்தனையில் நம்முடைய இயலாமையை நம்ம வெளிப்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம உணர்றோம். எனக்கு இது முடியாது, எனவே நீ எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் உனக்கு எல்லாம் முடியும், எனக்கு இயலாது, யாருக்கும் இயலாது, உன்னை தவிர யாருக்கும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்று முழுமையாக சரணடைதல், பணிதல், நேசத்துடன் பிரியத்துடன் முழுமையாக கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல் இந்த பிரார்த்தனையில் நிரம்பி இருக்கிற காரணத்தினால் இதை வணக்கம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஆயத்தை படித்து காட்டித்தான் அத்துஆஉ ஹியல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சுனன் அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1475வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை படித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அத்துஆஉ ஹியல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம், இபாதத் என்றால் அது பிரார்த்தனை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரார்த்தனையில் ஒரு அடியான் முழுமையாக அல்லாஹ்வுக்கு பணிகின்றான், அல்லாஹ்வை முழுமையாக அவன் சார்ந்திருக்கின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்தையும் அறிந்து கொள்வோம். பிரார்த்தனை தான் வணக்கம் என்பதற்கு 2வது ஆயத்து நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, அதில் 5வது வசனத்தை பாருங்க. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னை வணங்குகிறோம் என்று இல்லை, உன்னையே. இந்த கலிமாவுடைய அர்த்தத்தை தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். எப்படி கலிமாவில் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம், அவன் அல்லாத வேறு யாரும் வணங்க தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்கின்றோம், அதே அர்த்தத்தை தான் அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். ஈயாக்க நஅபுது என்றால் உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகின்றோம், அப்படி என்றால் வேறு யாரிடத்திலையும் நாங்கள் உதவி தேட மாட்டோம். இப்போ மனிதர்களிடத்தில் உதவி கேட்பதுங்கிறது ஒரு வகை, ஆனால் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்பது என்பது இன்னொரு வகை. அது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி உதவி கேட்போம், அவங்களுக்கு எது இயலும் இயலாது என்றெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட நம்ம உதவி கேட்போம். சில நேரங்கள் அந்த உதவி அவங்களால செய்ய முடியும், செய்ய முடியாமல் போகும், இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அவங்ககிட்ட உதவி கேட்போம். எல்லா விஷயங்களையும் நம்முடைய தேவைகளையும் அவங்க உதவி செஞ்சிட முடியாது. அப்போ மனிதர்கள் உதவி செய்வது என்பது வேறு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் எப்படி உதவி கேட்போம், அல்லாஹ்வுக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுக்கு முடியும். அப்போ அவனிடத்தில் எல்லோரும் மனதுக்குள் நம்ம பிரார்த்தனைகளை கேட்போம். மனிதர்கள்ட்ட நம்ம சத்தம் மட்டும் தான் பேசுவோம், தனி ஆளாக தான் பேசுவோம். ஒரு நேரத்தில் 10 பேர் 15 பேர் ஒன்றா சேர்ந்து பேசுனா அவருக்கு என்ன பேசுகிறவங்கிறது புரியாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் உள்ளவங்க எந்த மூலையில் எங்கிருந்து எத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து அழைத்தாலும் அத்தனை பேருடைய பிரார்த்தனையையும் தேவையையும் அவர்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டாலும் முறையிட்டாலும் அதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவனாகவும் இருக்கின்றான். இப்போ மனிதர்கள்ட்ட உதவி செய்வது என்பது வேற, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது என்பது வேற. இங்கே அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது போல் வேறு யார்ட்டையும் நம்ம உதவி தேட மாட்டோம். அதை தான் நம்ம சொல்கிறோம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகின்றோம். அப்போ இங்கே பாருங்கள், முதல் வணக்கத்தை சொல்கிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். 2வது உன்னிடமே உதவி தேடுகின்றோம். இந்த உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற இந்த வார்த்தை உன்னையே வணங்குகிறோம் என்ற அந்த வார்த்தையின் விளக்கமாக இருக்கின்றது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வணக்கம் என்றால் என்ன, எப்படி நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், அதுதான் உன்னையே நாங்கள் வணங்குவது என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இபாதத் என்பது உதவி தேடுவது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம புரியணும், இந்த அர்த்தத்தை வச்சுக்கணும். இபாதத்துடைய அர்த்தத்தை வச்சோம்னா இந்த ஆயத்தை சொல்லக்கூடிய விளக்கங்களை எல்லாம் அந்த கலிமாவில் நாம் பொருத்தினோம் என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உதவி தேடுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும். அவனிடத்திலே உதவி தேடுவது போல் வேறு யாரிடத்திலையும் நாம் உதவி தேடக்கூடாது என்பது அதனுடைய அர்த்தமாக வருகின்றது. இன்றைக்கு சமூகத்தில் மக்கள் இணை வைக்கிறாங்க இல்லையா, இந்த இணை வைப்பு எல்லாம் பாருங்கள் இந்த உதவி தேடுவதாகத்தான் இருக்கும். சிலைகளை வணங்குறாங்க, மரங்களை வணங்குறாங்க, மனிதர்களை வணங்குறாங்க, இறந்தவர்களை அவுலியாக்கள் என்று சொல்லி அங்கே போய் வணங்குறாங்க. அப்போ இந்த வணக்கம் எல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டால் அங்கே போய் நான் உதவி தான் தேடுவாங்க. எனக்கு நோய் இருக்குது, அவுலியாவே இந்த நோயை குணமாக்குங்க, எங்கள் வீட்டில் ஒரே துன்பமாக இருக்குது, இந்த சிலையை வணங்கினோம்னா பிரார்த்தனை செஞ்சால் நமக்கு துன்பம் போயிடும், அப்போ அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு குணமாயிரும், இந்த தர்காவுக்கு போனால் நமக்கு உடம்பு சரியாக போயிடும், நம்முடைய தேவைகள் பூர்த்தி அடையும் என்று தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய வேண்டும், தங்களுடைய தேவைகள் கிடைக்க வேண்டும், நமக்கு நலன் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் மனிதர்களையும்
சிலைகளையும் கபர்களையும் அல்லாஹ் அல்லாத பிற படைப்புகளையும் சார்ந்திருப்பதை பார்க்கின்றோம். அப்போ இந்த நம்பிக்கையில் இந்த இணை வைப்புன்னு நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மக்கள் அதன் மூலம் தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ பிரார்த்தனை தான், உதவி தேடுவது தான் அங்கே இருக்கிறது. எனவே தான் அதை ஷிர்காக, இந்த கலிமாவுக்கு முரணான ஒரு இணை வைப்பாக அது ஆகின்றது, அது பெரும்பாவமாக இருக்கின்றது. இப்போ அல் குர்ஆனில் ஒரு 5 வசனங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைப்பாளர்களுடைய இணை வைப்பை பற்றி பேசுகின்றான். அவங்க எப்படி இணை வச்சாங்க அப்படின்னு கேட்டால், பிரார்த்தனை செஞ்சு தங்களுடைய தேவைகளை அல்லாதவர்கள்ட்ட முறையிட்டு தான் இணை வைத்தார்கள். அப்போ பிரார்த்தனை செய்வது தான் அல் குர்ஆன் முழுக்க முழுக்க ஷிர்க், இணை வைப்பு என்று அடையாளப்படுத்துகிறது. இப்போ குர்ஆனில் 7வது அத்தியாயம் 194வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன ததஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள் தான். ஃபதஊஹும், அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், உண்மையாளர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும். இப்போ அல்லாஹ்வே என்ன அழைப்பு விட சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவங்களை கூப்பிட்றீங்களே, கூப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் கூப்பிட்றீங்க, வேண்டுமென்னா அவங்கள கூப்பிட்டு பாருங்கள், பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள், அவங்க உங்களுக்கு பதிலளிக்கட்டும். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான்? அவங்களால பதிலளிக்க முடியாது, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அலஹும் அர்ஜுனுன் எம்ஷூன பிஹா, நடக்கின்ற கால்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? அம் லஹும் ஐதீன் எபுத்திஷூன பிஹா, பிடிக்கின்ற கைகள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? அம் லஹும் ஆயுனுன் யுபுசிருன பிஹா, பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா? அம் லஹும் ஆதானுன் எஸ்மாஉன பிஹா, கேட்கின்ற காதுகள் இருக்கின்றனவா? புலிது ஷுரகாக்கும், நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட இந்த இணையாளர்களை, அல்லாஹ்வுக்கு இணையாளர்களாக நீங்களாக ஏற்படுத்தி கொண்டீர்களே, இந்த இணையாளர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள், பிரார்த்தனை செய்து பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவால் விட சொல்கின்றான், நபிகளாருக்கு கட்டளை இடுகின்றான். இப்போ இதெல்லாம் ஏன் அல்லாஹ் கேட்குறான்? அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் அழைக்கக்கூடிய மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கால்கள் இல்லை. உயிரோடு இருக்கும்போது கூட கால்கள் இருந்துச்சு, ஆனால் இப்போ அது கூட இல்லையே. உயிரோடு இருக்கும்போது கூட அவங்களுக்கு கண்கள் இருந்தது, ஆனால் இறந்த பிறகு அவர்களுக்கு கண்களும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய சக்தி கூட இறந்து விட்ட இவர்களுக்கு இல்லை. இவர்கள் மனிதன் செய்ய முடியாத, அல்லாஹ் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்வார்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? வேண்டுமென்றால் அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு இவற்றை செய்து காட்டுவார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றார். அப்போ அல்லாஹ்விடத்திலே இபாதத், மற்றவர்களை இபாதத் செய்வது ஷிர்க் என்பது அழைத்து பிரார்த்தனை செய்வது அப்படின்னு இந்த ஆயத்தில் சொல்லப்படுது. அதே போன்று 7வது அத்தியாயம் 197வது வசனம் அதிலே அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன ததஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ, லா யஸ்ததிஊன நஸ்ரக்கும் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள், அவர்கள் தங்களுக்கு தாங்களே கூட உதவி செய்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்தை எல்லாம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ. இப்போ இங்கே அல்லாஹ் இணை வைப்பு, முஷ்ரிக்கின்கள் செய்த இணை வைப்பை குறிப்பிடுகின்றான். அவர்கள் செய்த இணை வைப்பு எப்படிப்பட்டது? அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை அழைத்தார்கள், அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள். அப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் மனுஷன் நினச்சிக்கிறான், நமக்கு அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினைத்து கொள்கின்றான். ஆனால் அவனை தவிர யாருமே உதவி செய்ய முடியாது. ஏன்? அவர்களுக்கு கூட உதவி செய்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அதே போன்று 22வது அத்தியாயம் 73வது வசனம் அதில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, துரிப மசலுன், ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஉ லஹு, அதை காது கொடுத்து கேளுங்கள். என்ன உதாரணம்? இன்னல்லதீன ததஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ, லை யஹ்லுகு துபாபன், அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க சக்தியற்றவர்கள். நீங்கள் யாரை அல்லாஹ் கூப்பிடுறீங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை தவிர்த்து யாரை நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ, அழைக்கின்றீர்களோ, பிரார்த்திக்கின்றீர்களோ, அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க சக்தி இல்லாதவர்கள், படைக்க இயலாது. வல விஜித்தமாஉ லஹு, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா கூட, அது எத்தனை பேரை நீங்கள் அழைக்கிறீங்க, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா கூட அவங்களால எதையுமே ஒரு ஈயை படைக்க முடியாது. ஒய் எஸ்லுபுஹுமு துபாபு ஷைஅன், அவர்களிடமிருந்து ஒரு ஈ ஒன்றை பறித்து எடுத்து சென்று விட்டார். ஒரு ஈ நம்மகிட்ட ஒரு சின்ன ஒரு உணவு பொருளை எடுத்துட்டு போயிடுது. அப்படி எடுத்துட்டு போனால் லா இஸ்தன்கைதுஹு மின்ஹு, அந்த பொருளை அதனிடமிருந்து அவர்கள் திரும்ப பெற முடியாது. அந்த சக்தி இருக்கா நமக்கு? ஒரு ஈ நம்மிடமிருந்து ஒரு பொருளை எடுத்து விட்டு சென்றால் அந்த ஈயை பிடிக்க முடியுமா நமக்கு? இப்போ இப்படி தான் பலகீனமாக நம்ம இருக்கிறோம். லாஃபத் தாலிபு வல் மத்துலூப், தேடக்கூடியவனும் பலகீனமாக இருக்கிறான், தேடப்படுகின்றவனும் பலகீனமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ அழைக்கக்கூடிய மனிதனும் பலகீனமானவன் தான். இவன் யாரை அழைக்கிறானோ அல்லாஹ்வை தவிர்த்து அவங்களும் பலகீனமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? அவங்க அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவாங்க, நமக்கு நோயை நீக்கிடுவாங்க, மலையை இறக்கிடுவாங்க, நம்ம குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்துருவாங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாங்க, நமக்கு செல்வத்தை கொடுத்துருவாங்க, இப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீனும் பலகீனமானவன் தான், நீ யாரை கூப்பிடுறியோ அழைக்கப்படுகின்ற அவரும் பலகீனமானவர் தான், சக்தியற்றவர், ஒரு ஈயை கூட உருவாக்க முடியாது, அந்த சக்தி முழுமையாக அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்திலையும் அழைப்பதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். நீங்கள் கூப்பிடுறீங்க, முஷ்ரிக்கின்கள் செஞ்சது என்னது? அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறது தான்.
இப்போ ஷிர்க்குன்னு சொன்னாலே இன்றைக்கி பிரார்த்தனை தான். யாரெல்லாம் பாருங்கள் இணை வைக்கிறாங்க, சிலை வழிபாடு முழுக்க முழுக்க பாருங்கள், அவங்க அந்த சிலைகளிடத்தில் பிரார்த்தனை தான் செய்வாங்க. அதே போன்று 39வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியை நீங்கள் கேட்டால் லயக்கூலுன்னல்லாஹ், அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள். குல், அப்படியானால் நபியே நீங்கள் கேளுங்கள், அஃபரஐத்தும் மா ததஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே, அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அவர்களை பாருங்கள். அவர்கள் இன் அராதனி அல்லாஹு பி துர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரிஹி, அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த போலி தெய்வங்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு தீமையை நாடிவிட்டால் அந்த தீமையை இவர்கள் தடுத்து விடுவார்களா? அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறீங்கல்ல, சரி அல்லாஹ் எனக்கு ஒரு தீமையை நாடிட்டான், இவர்கள் அந்த தீமையை எனக்கு வரவிடாமல் தடுத்து விடுவார்களா? அந்த சக்தி இவர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லது அல்லாஹ் எனக்கு ஒரு அருளை நாடுகின்றான், ஒரு நலவை நாடுகின்றான், ஒரு நன்மையை நாடுகின்றான், அப்படி அவன் நாடும்போது ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்தி, இவர்கள் அந்த நன்மையை தடுத்து விடுவார்களா? இப்போ நன்மை தீமையெல்லாம் முடிவு செய்யக்கூடிய அதிகாரமும் சக்தியும் யார்கிட்ட இருக்குது? அல்லாட்ட மட்டும்தானே இருக்குது. அவன் எதை நன்மை நினைச்சானா அது நமக்கு கிடைக்கும். அது அவன் நமக்கு ஒரு தீமை வரணும்னு நாடிட்டா அது வந்தே தீரும். அல்லாஹ் நமக்கு ஒரு தீமையை நாடிய பிறகு அந்த தீமையை மற்றவர்கள் யாரும் தடுக்கவும் முடியாது. அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை நாடிய பிறகு அந்த நன்மை நமக்கு வரக்கூடாது என்று அதை யாரும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. அல்லாஹ் நாடியது நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குல், எனவே நபியை நீங்கள் கூறுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே எனக்கு போதுமானவன். அப்போ நம்ம பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு போதுமானவன் யார்? நாம் வணங்குவதற்கு போதுமானவன் யார்? அல்லாஹ் மட்டுமே போதுமானவன். அலைஹி யதவக்கலுல் முத்தவக்கிலூன், சார்ந்திருப்போர்கள் அவனையே சார்ந்திருக்கட்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். இப்போ இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வதை தான் கண்டிக்கிறான். இணை வைப்பாளர்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள் என்று கண்டித்து அவர்களிடத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றார். அப்போ 5 வசனங்கள் சொல்கிறோம் இல்லையா? 5வது வசனம் 72வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், புல், நபியை நீங்கள் கூறுங்கள், இன்னமா அதுஉ ரப்பி, என் ரப்பை மட்டும்தான் நான் அழைப்பேன், என் ரப்பை மட்டும்தான் நான் அழைப்பேன். அதுஉ என்றால் நான் அழைப்பேன், இன்னமா என்றால் மட்டும், இன்னமா அதுஉ ரப்பி, என் ரப்பை மட்டும்தான், என் இரட்சகனை மட்டும்தான் நான் அழைத்து பிரார்த்தனை செய்வேன். வலா உஷ்ரிகு பிஹி அஹதா, அவனுக்கு நிகராக ஒருவரையும் நான் ஆக்க மாட்டேன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கட்டளை இடுகின்றான்? பிரார்த்தனை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உரியது. அந்த தகுதி, நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய தகுதி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, அவன் அல்லாத வேற யாருக்கும் இல்லை. ஒருவர் அந்த பிரார்த்தனையை, தன்னுடைய தேவையை அல்லாவிடத்தில் முறையிடுவது போல் அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் முறையிட்டு விட்டால், இறந்தவர்களிடத்திலேயோ இறைநேசர்கள் மௌத்தானவர்களிடத்திலேயோ அல்லது சிலைகளிடத்திலேயோ அல்லது மலக்குமார்களிடத்திலேயோ அல்லது நபிமார்களிடத்திலேயோ யாரை அழைத்து பிரார்த்தித்தாலும் அது ஷிர்க்கு என்று இந்த ஆயத்தும் சொல்லுங்கள். வலா உஷ்ரிகு பிஹி அஹதா என்றால் அவனுக்கு இணையாக ஷிர்க்காக நான் யாரையும் ஆக்க மாட்டேன். அப்படின்னா யாரிடத்திலையும் நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன். பிரார்த்தனை என்ற அந்த இபாதத், அந்த வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். ஆக பிரார்த்தனை என்பது முக்கியமான வணக்கங்களில் பிரதானமானது. அந்த வணக்கத்தை தான் இணை வைப்பாளர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிலிருந்து தடம் புரண்டார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவேன் என்றால் அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டுமே நான் பிரார்த்தனை செய்வேன், அவனல்லாத வேறு யாரிடத்திலையும் பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்பது இந்த கலிமாவுடைய அர்த்தமாக, அதனுடைய விளக்கமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த வகுப்பில் இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். இன்னும் இதிலே கூடுதலான தகவல்கள் இருக்கிறது. அதை அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.